என்று சொல்லக்கூடிய விருத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சுவாமி சொல்றார். ஆடல் மூலமாக இறைவனை ஆடி பாடி அண்ணாமலை கைதொட என்பது போல வழிபாடு செய்ய இருக்கிறார்கள் என்பது அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வு இப்பொழுது மல்லாரி. மல்லாரின்னா உங்களுக்கு தெரியும், சுவாமி வெளியில புறப்படும் பொழுது வாசிக்கக்கூடியதுதான் மல்லாரி. அதுல நிறைய மல்லாரி இருக்கு, வகை வகையாக இருக்கு. ஒரு மல்லாரி வாசிக்கும் போது என்ன நடக்கின்றது என்பது வெளி உலகத்துக்கு தெரியும். இப்பொழுது சுவாமிக்கு தீபார்த்தனை மல்லாரியா, நைவேத்திய மல்லாரியா, புறப்பாடு மல்லாரியா, கோபுரம் மல்லாரியா, இதெல்லாம் மல்லாரியில் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நாதஸ்வரத்துலேயும் நம்ம தவுளையாவும் ரொம்ப பிரமாதமாக பல ஆயிரக்கணக்கான கச்சேரிகள் ரொம்ப வாசிப்பாங்க. அதில் சுவாமி வெளியில் புறப்பட்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு மல்லாரி இருக்கு. அந்த மல்லாரியில் சுவாமி வெளியில வரார் அப்படின்றது தான் நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் தோடைய செவியில் பாடுறார். அந்த மல்லாரி எப்படி இருக்குமோ அது மாதிரி அதே போல அழகாக ஒரு மல்லாரிக்கு இப்பொழுது நம்மளுடைய குழந்தைகள் அழகாக ஆட வருகிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியானது தொடங்குகிறது. அப்பா இங்கே வந்துருங்க. ॐ ह्रीं ह्रीं श्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः। ॐ ह्रीं ह्रीं श्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः।
மல்லாரியில் நான் முன்னாடியே சொன்னேன் நிறைய வகையாக இருக்கு அப்படின்னு சொல்றது. சுவாமி புறப்பாடும் பொழுது எப்படி ஒரு மல்லாரி வாசிப்பாங்க. இந்த தோடி சிவன் அப்படிதான் இருக்கும் பாட்டு. அது நம்ம தேவாரத்தை கூட அப்படி பாடுது. பேட்டி அத்தல் ஒரு பொம்மை போல மிகு கரியது. இப்படி இந்த மல்லாரி போலவே அந்த பாட்டியை செட் பண்ணி அழகாக கச்சேரியில் பாடுறது வழக்கம். அது போல அருமையான ஒரு மல்லாரி நம்ம திருமதி உஷா மேடம் அவர்கள் புதுசு புதுசாக நிறைய மல்லாரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த கச்சேரியில் எந்த மல்லாரி சொல்லி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அப்படி இந்த மல்லாரி ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த சுவாமிக்காக புதுசா ரெடி பண்ணி இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா உம்பர்தரு தேனுமணி கசிவாகி என்ற திருப்புகள்ல அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் நிறையா. அதுல விநாயக பெருமானுக்கே கிட்டத்தட்ட 8 திருப்புகள் பாடியிருக்கிறார் நம்மளுடைய அருணகிரிநாதர். அதுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது கைத்தல நிறைகடி, நிறைய பாட்டு, பக்கரை விசித்திரமணி, இதெல்லாம் அம்பர்தரு தேன்மணி, இதெல்லாம் அழகான இந்த விநாயகருடைய குறிப்பு வரக்கூடியது. அப்படி அருமையான ஒரு திருப்புகளுக்கு நம்மளுடைய குழந்தைகள் இப்போது ஆட வருகிறார்கள். கண்டு ரசிப்போம். मोदक प्रिय ने
ஷண்முக சோதர கணநாதா ஷண்முக சோதர கணநாதா இக்கணம் இணையாள் கணநாதா இக்கணம் இணையாள் கணநாதா கணநாதா ஓம் கணநாதா கணநாதா ஓம் கணநாதா கங்கதர சுத கணநாதா கங்கதர சுத கணநாதா மர்தட மயிலனே கணநாதா மர்தட மயிலனே கணநாதா மாதவன் மருகனே கணநாதா மாதவன் மருகனே கணநாதா கணநாதா ஓம் கணநாதா கணநாதா ஓம் கணநாதா கங்கதர சுத கணநாதா கங்கதர சுத கணநாதா மூஷிக வாகன கணநாதா மூஷிக வாகன கணநாதா மூலாதாரணி கணநாதா மூலாதாரணி கணநாதா மோதக பிரியனே கணநாதா மோதக பிரியனே கணநாதா சங்கடம் தீர்த்திடும் கணநாதா சங்கடம் தீர்த்திடும் கணநாதா ஷண்முக சோதர கணநாதா ஷண்முக சோதர கணநாதா இக்கணமினையாள் கணநாதா இக்கணமினையாள் கணநாதா கணநாதா ஓம் கணநாதா கணநாதா ஓம் கணநாதா கங்கதர சுத கணநாதா கங்கதர சுத தொடர்ந்து அற்புதமான விநாயக பெருமானை போற்றி வழிபாடு செய்து அவருக்கு உரிய அந்த முதிரைகளோடு அழகாக ஆடி அந்த பாடலோடும் நாம் ரசித்தோம். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானையும் வணங்குகிறோம். நம்மளுடைய பஞ்சமூர்த்திகளில் முதல்ல விநாயகர், சுவாமி, அம்பாளே, அப்புறம் முருகன், சண்டிகேஸ்வரர், அப்படிதான் நம்மளுடைய சைவ வழக்கம். அதில் முருகப்பெருமான் நம்மளுடைய தேவாரத்திலே இருக்கு. முருகவேட்கு தந்தைகான் அப்படின்னு இருக்கு இல்லையா? முன்னையால் மயிலூர்தி முருகவேள் தன்னை யாரெனில் தானோர் தலைமகள் என்னை யாழும் இறையவன் எம்பிரான் பின்னையார் அவர் பேரையிறாளரே. தேவாரத்தில் நிறைய இருக்கு. அந்த முருகப்பெருமானை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபட்டவர் தான் நம்மளுடைய அருணகிரிநாதர். நிறைய அற்புதமான பல பதிகங்களை பாடி நமக்கு 4000 திருப்புகழை பாடியவர். அதற்காகவே நம்ம அவதாரம் செய்தவர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் அருமுக சிவனார் என்று நம்ம சொல்றோம். முருகப்பெருமானை அருமுக சிவனார். சிவபெருமானுக்கு 6 முகம், 5 முகம் தான் நம்ம சொல்லியிருப்போம். அதோ முகம்னு ஒன்று இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறியாக 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 குழந்தையாக நம்மளுடைய முருகன் பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். 6 குழந்தையா வந்தாரு. அவ்வளவுதான். நம்மளுடைய 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். அவர்களை எல்லாம் அம்பாள் ஒரே உருவமாக கட்டி அடைத்து ஒன்றாக்கினார். அதுதான் கந்தன் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இப்ப போற்றி நாம அழகாக பாடுகின்றோம். மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்னு சொல்றார். நாம் சொல்லக்கூடிய மொழி இருக்குல்ல, தமிழ் மொழி. அதனால்தான் முருகனுக்கும் தமிழோ, தமிழாகிய முருகன், முருகனாகிய தமிழ்னு சொல்றோம். தமிழ் கடவுள்னா அது சிவபெருமான் தான். அதற்கப்புறம் முருகன், அதுக்கப்புறம் அகத்தியர். இந்த 3 பேரும் தமிழை வளர்த்தார்கள். எங்க? மதுரையில். அப்படி அருமையான இந்த தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் போற்றிய பொழுது முருகா சரணம் என்ற பாடலுக்கு இப்பொழுது ஆட வருகிறார்கள். கண்டுகளிப்போமாக. முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்
முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா காவா முருகா கார்த்திகை குமரா காவா முருகா சரகரகரகா முருகா 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 சரணம் முருகா சரணம் முருகா முருகா அன்பகனேயா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபால பாபா முருகா வினை தீர்த்திடவே யோகா முருகா பதை மாற்றிடவே பொன்னடி போற்றி பணிந்திடவே சென்னியில் உன்னடி ஓங்கிடவே முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா அன்பகனேயா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபால முருகா 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 அன்பகனேயா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபால தேடிய நலங்கள் செறிந்திடவே பாடிய புகழ்கள் மலிந்திடவே கூடிய அன்பர் கும்பிடவே அன்பாயவர்கள் சூடிடவே முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா முருகா அன்பகனேயா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபால முருகா சரணம் முருகா சரணம் முருகா 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 அன்பகனேயா அம்பிகை புதல்வா துன்பமகற்றிடும் ஸ்ரீராபால அருமை அருமை. மயிலாக வந்து சிறப்பாக ஆடி முருகப்பெருமானுடைய இந்த அழகான காட்சியை நாம் கண்டோம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்ற ஒரே கர்நாடிகா போயிருந்தா கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் எல்லாருக்கும் தேவாரம் கர்நாடிக்கு சங்கீதம் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் நடுவில் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பாடல்களையும் நம்ம கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்ற அருமையான ஒரு சினிமா பாடலோடு எப்படி முருகப்பெருமான் வந்து அருள்பாலிக்கிறார் என்பதை நம்ம இப்போ நம்ம கண்டு ரசிப்போமாக.
அந்த அழகான ஒரு பாடலை நமக்கு சிறப்பாக நடனத்துடன் பார்க்கும் பொழுது எப்படி அந்த பாடலுக்கெல்லாம் நம்ம அபிநயம் முடித்து எப்படி பாட வேண்டும் என்பது நமக்கு கற்பனை நிறைய வேணும். அப்படி பார்க்கும்போது அடுத்ததான் நமக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு செய்தி என்பது போல நம்மளுடைய பக்கத்துல மாமனாகிய முருகனுக்கு மாமன் ஸ்ரீரங்கன், அப்படிப்பட்ட அவருக்கும் ஒரு பாடலை ரொம்ப அழகாக அருமையாக இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க சுவாமி இருக்காரு, சுவாமிக்கு நேரா அரியலால் தேவி இல்லை என்பது போல ஐயன் ஐயாரனா இருக்கேன்னு சொல்றார். சிவபெருமானுடைய ஒரு பக்கம் ஹரி இருக்கார், ஹரி ஹரன், அந்த ஹரி தான் பார்வதியா இருக்காங்க அப்படின்னு நமக்கு திருவையாறு தேவாரத்தில் சொல்றார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு மகாவிஷ்ணுடைய அற்புதமான ஒரு பாடலையும் இப்போ நாம கண்டு ரசிக்க இருக்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுதும் அவங்க நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி ஒரு புதிய பாடல்களை ரொம்ப அழகாக நம்மளுடைய திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்கள் மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக சொல்லித்தரதுல ரொம்ப வல்லவர். சில பேர் நல்லா பாடுவாங்க, சொல்லித்தர தெரியாது. சில பேர் நல்லா சொல்லி தருவாங்க, கரெக்டாக பாட தெரியாது. இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருந்தும் வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பாங்க. அதுபோல நம்மளுடைய அவங்க பாரம்பரியமாக இசை மரபிலே வந்தவங்க, பரதநாட்டியம் அவங்க தாத்தா அப்பா அவங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு புதிய பாடல், ஒரு புதிய அழகான ஒரு வடிவமைத்து அதை மிகச்சிறப்பாக குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுத்து அதை சிறப்பாக நம்மளுக்கு அரங்கேற்றம் பண்ணுறதுல மிகச்சிறப்பாக அவங்களுக்கு கைத்தட்டலாம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பதுனால எல்லா நிகழ்ச்சியிலும் லைத்து போயிடுறீங்க. அந்த குழந்தைகளுக்கு கைத்தட்ட மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, குழந்தைக்கு கைத்தட்டுறதா நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு. அதுதான் என்ன, நம்ம வந்து அவங்களுக்கு தங்கத்தட்டு கூட கொடுக்கலாம், இல்லை வெள்ளித்தட்டு கொடுக்கலாம், முடியலன்னா கைத்தட்டு கொடுக்கலாம். அப்படி அற்புதமான அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பாராட்டு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை கைத்தட்டுதல் தான். அப்போதான் அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது ஆடும்போது அவங்க சிறப்பாக ஆடுவாங்க, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா, அடுத்தடுத்து பாடல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காது இல்லையா? அப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த பாட்டை பற்றி யார் மேலே பாடியிருக்காங்க என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுக்கு தான் பாடுறோம். அடுத்ததாகவும் ஒரு கிருஷ்ணன் மேலே ஒரு அழகான ஒரு பாடல் நமக்கு பாட வருகிறார்கள். அடுத்தது ராமா 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 என்று அழகான ஒரு மந்திரம் இருக்கு. இந்த ராமன் என்பது சிவபெருமானுடைய பெயர், எல்லாருக்கும் தெரியும். ராமர் என்ற அழகான ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவருக்கு பெயர் சூட்டும் போது சிவபெருமானுடைய 1000 பெயர்களில் ஒன்ற ராமன்னா அழகு, அதுதான் அவருக்கு வச்சாங்க, ராமன் அப்படின்னு வச்சாங்க. அதனால நம்மளுடைய வால்மீகி முனிவர் ஒரு திருடனாக இருந்து உன்னுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் உன்னோட வருமானு கேட்கும்போது உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களான்னு கேட்டுவான்னு சொல்றார். இவர் போய் கேட்குறாரு, அதெல்லாம் நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றார். அப்போ மனம் திருத்தி அந்த முனிவரிடம் வந்து கேட்குறாரு, இது என்ன மரம்? மராமரம். இந்த மரத்தின் பெயரை சொன்னால் உனக்கு புத்தி கிடைக்கின்றார். மராமரா மராமரம் மராமரா மராமரம் மராமரம் மராமரா மராம ராம 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 ராமன் அப்படி சொல்லி முத்தி அடைஞ்சாராம். அவர் தான் வால்மீகி. அவருக்கு ஞானம் பெற்று அவர் தான் நம்மளுடைய வால்மீகி ராமாயணத்தை முதல்ல எழுதினார் அப்படின்னு நமக்கு கதையெல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அருமையான அந்த ராம மந்திரங்களை கொண்டு பாடப்பட்ட அருமையான பாடலுக்கு இப்பொழுது நடனமாட வருகிறார்கள் நம்முடைய குழந்தைகள். கண்டு ரசிப்போம். நம்மளுடைய அடுத்த பாடல்
முருகப்பெருமான் எப்படி தோன்றினார்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீயாக தோன்றி வந்தார். அப்படி 2 பேரு நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றினார்கள். ஒருவர் அழிந்து போனார். அவருக்கு பேரு கருவேல்னு பேரு. கருவேல்னா யாரு? மன்மதன். இன்னொருத்தர் செவ்வேல்னு பேரு. அவர் யாரு? முருகன். வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாதனோடும் உடனாய். வேள்பட அப்படின்னா அந்த மன்மதன் அழியும் பொருட்டு நெற்றிக்கண் திறந்து எரித்த சிவபெருமான். 6 தடந்தோள் வாழ்க, அதுல செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார்கள் எல்லாம் என்று கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியர் அழகாக பாடுறார். அப்ப 2 வேள், ஒன்னு கருவேல், இன்னொன்னு செவ்வேள் அப்படின்னு சொல்றார். அதுபோல தீயாக தோன்றிய முருகப்பெருமான் எப்படி வந்தார் என்பதை நமக்கு ஒரு சினிமா பாட்டுல ரொம்ப அழகா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு நம்ம சிறப்பாக அந்த நடனத்தோடு அதை கண்டுகளிப்போமாக.
தொடர்ந்து விநாயகர் பெருமான், அதுக்கப்புறம் சிவபெருமான், அதுக்கப்புறம் முருகப்பெருமான், அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு, இவைகளெல்லாம் தொடர்ந்து நம்ம ஆடல் மூலமா அழகாக ரசித்து கொண்டு இசையும் கேட்டு கொண்டு வருகின்றோம். இந்த ஆட்டத்தெல்லாம் நமக்கு முதல்ல காட்டினது யாரு? ஆடி காட்டினவரு, ஆடல் நாயகனாக விளக்கக்கூடிய உலக நாயகன் யாரு? நடராஜா. வேற யாராவது சொல்ற பிடிக்க உலக நாயகனோட கமலஹாசன் சொல்றாங்க. உலக நாயகன் யாரு? நடராஜா. இந்த நடராஜா தான் முதல்ல 108 தாண்டவங்களை உலகத்துக்கு ஆடி அழகாக காட்டியவர். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் படித்த சடையில் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். இந்த மாநிலம்னா தமிழ்நாடு, இந்த பூலோகம்னு பேர் இல்ல. அது போல நம்ம இந்தியாவிலேயே சொர்க்க பூமின்னா அது நம்ம தமிழ்நாடு தான். இங்க உள்ளது போல வேற மற்ற மாநிலங்கள்ல இல்லை. அவ்வளவு பெரிய சிறப்பு பொருந்தியது. தமிழகத்துல தான், தென்னாட்டுல தான் 276 சிவத்தலங்கள் இங்கதான் இருக்கு. 63 நாயன்மாரும் இங்கதான் பிறந்தாங்க. அதனால்தான் தென்திசை வாழ்ந்திட தீவிலா திருத்தொண்ட தொகை தர மண்மேல் பிறக்க செய்தார்னு சுந்தரர் சொல்றார். அதனால்தான் தென்னாடுடைய சிவன் அவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். முதல்ல தென்னாடு தான் மிகப்பெரிய புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம்னா நம்ம தென்னாடு தான். அப்படிப்பட்ட அருமையான ஒரு தலத்துல இப்பொழுது நமக்கு அடுத்ததாக நம்ம குழந்தைகள் அம்பாளை துதித்து நம்ம பாட இருக்கின்றோம். அம்பாள் சிவபெருமானுடைய கருணை வடிவமாக இடது பாகத்திலே ஒரு பாகம் இருக்கிறார். அதனால்தான் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்றார். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் சொல்றார். தேவாரத்துல எல்லாத்துலயும் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. அம்பாளோட சேர்ந்துதான் அருள்பாலிக்கிறார். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன், அப்படி அந்த பக்கம் போயிருக்கு. அதான் நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்கு. பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசுறது தெரியும். அப்படி பின்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி அருமையான அந்த அம்பாளை வழிபடுறார். அதனால இரவு பகல் துன்பம் இன்பம் கற்பூரம் ஜோதி, ஒரு பொருள் இல்லாமல் ஒரு பொருள் இல்லை. அதனால சுவாமியுடைய கருணை முடிவும் அம்பாள். அதனாலதான் இடது பக்கம் வச்சிருக்காரு இதயத்தை. இது கருணையின் வடிவம். அதனால ஏதாவதுன்னா அம்மா அரவணைச்சு செய்யக்கூடியவள். அதனால அற்புதமான அபிராமி உடனுரை அமிர்த கணேசன் பெருமான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைமுறையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு அபிராமி பட்ட 100 பாடல்களை இங்க அழகாக பாடியிருக்கிறார். நம்ம ஒரு நல்ல நாள்ல சொல்லுங்க 100 பாடலையும் அழகாக பாடி முற்றோதல் செய்யலாம். நீங்களாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, நம்மளும் செய்வோம். சரியா? அப்படி அபிராமிக்கும் நம்ம பிரமாதமா அழகா இந்த கோயில்ல செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆடி வந்தேன் என்ற அருமையான பாடலுக்கு இப்பொழுது பாட வருகிறார்கள், ஆட வருகிறார்கள் நம்மளுடைய குழந்தைகள். நன்றி.
தொடர்ந்து அற்புதமான அந்த கரகத்தை தலையிலே வைத்துக்கொண்டு தன்னுடைய நடனமும் ஆட வேண்டும், கவனம் முழுவதும் கரகத்தில் இருக்க வேண்டும். பல வேலைகள் செய்தாலும் அது கீழே விடாம பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை பாராட்டி பணமழையை கொடுத்தார்கள். அவர்களை சொல்லுங்க ஐயா அப்படின்றாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி அருமையான இந்த கலைகள் மூலமாக நம்முடைய குழந்தைகளை மிகச்சிறந்த மனிதனாக மாற்றி சமுதாயத்தில் பேரும் புகழும் அடைய வைக்கலாம். இந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் எல்லாம் நம்மளுடைய குருநாதர் மூலமாக இந்த இசையை கற்றுக்கொள்ளலாம். இசை மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெறலாம் அப்படின்றத காஞ்சிபுரம் அரசு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில 7 துறைகள் மிக சிறப்பாக விளங்குகின்றது. இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தா தேவையில்லை, கச்சமுச்சான்னு பேசிக்கிட்டே இருக்கு. அமைதியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த 2 பாட்டு தான் நிறைவு பெறும். 7 துறைகள் இருக்கு. பரதநாட்டியம், தேவாரம், சங்கீதம், வயலின், குரலிசை, அதுக்கப்புறம் நாதஸ்வரம், தவில். 7 மிகச்சிறந்த ஆசிரியர்கள், எல்லாம் தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்கள். பரதநாட்டியத்தை போற்றி அவர்களுக்கு மிகச்சிறப்பாக பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியே அற்புதமான இந்த பணம் மிகப்பெரிய அவங்களுடைய பாராட்டு, இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா அவங்க இறைவனுக்காக ஆடுகிறார்கள். அதை கண்டு மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு. அப்படி நம்மளுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் சிவாய் வாங்க, வணக்கம் வணக்கம், நிறைய வணக்கம். அருமையாக பணவழி இந்த மாணவர்களுக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 நிகழ்ச்சி இருக்கு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து திரதிர தில்லானா என்ற அருமையான ஒரு இசை பீட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம லிரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, பாடல் வரிகள் அதுபோல் இல்லாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால வாசிக்கக்கூடிய இசையின் மூலமாக எப்படி நடனம் ஆடுகிறார்கள் என்பதை நம்ம இப்பொழுது அழகாக கண்டுகளிக்கலாம்.
உங்களுடைய கைத்தட்டுதல் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு. அப்படி மிகச் சிறப்பாக ஆடினார்கள். அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையினார் என்பது போல பணமழை இந்த கச்சேரியில் அவங்களுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. அழகாக அவங்களுடைய ஆடலுக்கு பரிசு, அது பணம் பெருசு இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு தான் மிகப்பெரிய அந்த மனம் இருக்குல்ல, அற்புதமான அந்த பாராட்டி கொடுக்கக்கூடிய பணமழை ரொம்ப சிறப்பு. எல்லாம் ஆயிரமா வந்துட்டு இருக்கு. நன்றி நன்றி. தொடர்ந்து வேப்பிலைக்காரி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு நம்மளுடைய ராம ஐயா அவர்கள் மிக சிறப்பு, அருள்மொழி அவர்கள் இவர் கொடுத்து சிறப்பாக பண்ணியிருக்கிறார். வாங்க ஐயா கொடுங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த பருவகால மாற்றங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? தட்சிணாயன காலம், உத்தராயண காலம். நம்மளோட சரியா சூரியன் கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறார், தெற்கு நோக்கி பயணிக்கிறார். அப்படி 2 பருவ காலங்கள் மாறும் பொழுது இப்போ வெயில் காலத்திலிருந்து நம்ம மழை காலம் நோக்கி புறப்படும் பொழுது உடல்ல பல நோய்கள் வரும். இப்போ சீசன் தான் அம்மை சீசன்லாம் வரும். அதில் நம்ம முன்னோர்கள், நம் பெரியவர்கள் இதெல்லாம் கணிச்சு இந்த நேரத்தில் விரதம் இருக்கிறது, கூழ் வார்த்தல், சுவாமிக்கு கூழ் வார்த்தல், சாகை வார்த்தல், வேப்பிலை மூலமாக மந்திரம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதனால இப்போ வேப்பிலைக்காரியை கூப்பிடுறோம். அம்மா வந்து இப்போ ஆடி மாதம் இல்லையா, அதனால வேப்பிலைக்காரி வந்து நமக்கு உடம்பில் உள்ள நோய்களையும் மனதில் உள்ள குழப்பங்களையும் நீக்கக்கூடிய அந்த மகா மந்திரம் வேப்பிலைக்கு உண்டு இல்லை? இப்போ இந்த அழகான நடனத்தின் போது பார்த்துருக்கலாம், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளோ நம்மளுடைய அக்கா தங்கை இவங்களெல்லாம் சாந்தமாக இருக்கும்போது ஆனந்த ரூபமாக இருக்கிறாங்க, ஆக்ரோஷமான பத்திரகாளியாக மாறுறாங்க. அப்போ நம்மளாம் அடைஞ்சு போகிறது தான் நல்லது அந்த அளவில். அப்போ அரிகிரி நத்தினி நத்தித்த மேதினி அந்த பாட்டுக்கு எப்படி பண்ணாங்க பாருங்க. நமக்கு பயமாயிடுச்சு, அப்பா வச்சுக்கவே கூடாது. எது சொன்னாலும் 2 தான் வாழ்க்கையில இன்ப முறை, ஒன்று சரி இன்னொன்று சாரி. சரிம்மா சரி, சாரி 2 தான். அந்த போல வேப்பிலைக்காரி என்ற அருமையான ஒரு பாடலுக்கு இப்பொழுது நடனமாட வருகிறார் நம்மளுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் யாராவது 25 வயதிற்குள்ள இருந்தா இசைப்பள்ளியில கொண்டு வந்து சேர்க்கலாம். நம்ம தம்பி முதல்ல இசைப்பள்ளிக்கு வந்து ஒரு 6 மாசம் படிச்சான். படிச்சதன் காரணமா வேலை கிடைச்சிச்சு அவனுக்கு சூப்பரா. ஆமா, அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டா, இருந்தாலும் இன்னமும் பாடிக்கொண்டு பாராயணம் பண்ணிக்கொண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் பாடுறான். அதனுடைய தொடர்பு அழகாக தேவாரம் பாடக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் யாருக்கும் கிடைக்காது. அது மாதிரி இந்த இசையை கற்றுக்கொள்வது, இந்த பரதநாட்டியம் கற்றுக்கொள்வது, லட்சத்துல ஒருத்தர் 1000த்துல ஒருத்தர் தான் இந்த கலையில மிகச்சிறப்பா வருவாங்க. எல்லாரும் படிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. அப்படி இல்லாம வாங்க ஐயா, நன்றி. இந்த குழந்தைகள் மேன்மேலும் வளரணும், எல்லா சகல செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து அரசின் உயரிய விருதாகிய கலைமாமணி பட்டத்தை பெறணும்னு ஐயா வாட்டி வேண்டிக்கிறாரு. அதுபோல நம்முடைய அபிராமியுடன் அமிர்த கணேச பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருந்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனை வேண்டிக் கொண்டு வேப்பிலைக்காரி அம்மனை நாம் இப்பொழுது கண்டு ரசிப்போமாக. தொடர்ந்து திருப்புகள் இருக்கு, அதனுடைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 3 மணி நேரம் தேவாரமும் 3 மணி நேரம் பரதநாட்டியம் வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Easy,
வேப்பிலை வேப்பிலை கண்டாரியம்மன் வேப்பிலை நாகம் போலாடி நவகாளி வாரமம்மா அண்டை சத்து கேட்டு பார்வதியே வாரமம்மா சங்கராணி வாசனியே சடதியிலே வாரமம்மா சமயபுரமாரி சங்கரியே வாரமம்மா ஆயிரத்தான் காத்திருக்கா ராஜகாளிதா அந்தமெல்லாம் காத்திருக்கா வீரகாளிதா வீட்டினில் பிரதியிருக்கா வேதவல்லிதா வீட்டுவரம் தந்திருவாள் ஞானவல்லிதா ஆயி மகமாயி வடிவான வேப்பிலை நீலி திருசூலி புராண வேப்பிலை 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 வெக்காரியம்மன் வேப்பிலை 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 கண்டாரியம்மன் வேப்பிலை கத்திபோல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை இடிபோல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை ஆயி மகமாயி வடிவான வேப்பிலை நீலி திருசூலி புராண வேப்பிலை ஆயி மகமாயி வடிவான வேப்பிலை நீலி திருசூலி புராண வேப்பிலை ஆர்வ கோளாறுல வயிறை பிடிச்சி கை தட்டுலாம். சரி, பரவாயில்ல. அருமையாக நம்மளுடைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிறைவான ஒரு பாடல் திருப்புகழ். பத்தியால் யாருனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று வேண்டிக் கொள்கின்றார். அப்படி அருமையாக நிறைவான ஒரு பாடல் திருப்புகழோடு இந்த நிகழ்வானது நிறைவு பெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இப்பொழுது திருப்புகழ் நிகழ்ச்சி. வாங்கம்மா. முட்டு பட்டு கவிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் கட்டு பட்டு சுழவேலை சற்று பற்ற கருதாதோ முட்டு பட்டு கவிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் கட்டு பட்டு சுழவேலை சற்று பற்ற கருதாதோ வட்ட புட்ப தலமீதே வைக்க தக்க திருப்பாரா கட்ட தற்ற கருள்வோனே கஞ்சி சொத்த பெருமாளே வட்ட புட்ப தலமீதே வைக்க தக்க திருப்பாரா கட்ட தற்ற கருள்வோனே கஞ்சி சொக்க பெருமாளே கட்டு பட்டு சுழவேலை சற்று பற்ற கருதாதோ கஞ்சி சொக்க பெருமாளே ஏறுமயில் விளையாடும் முகமொன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே ஒன்றும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே ஒன்றுருவவே ஆகி நின்ற முகமொன்றே ஏறுமயில் விளையாடும் முகமொன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே ஒன்றும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே ஒன்றுருவவே ஆகி நின்ற முகமொன்றே நாரைப்படு சூழரை வருத்த
முகமொன்றே பண்டிகை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான புள்ளி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே மாறுபடு சூமரை கழித்த முகமொன்றே பண்டிகை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான புள்ளி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே அருமை அருமை அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு முதல்ல தேவார நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நம்மளுடைய அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மாணவர்கள் 25 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, திருமணம் ஆனாலும் பரவாயில்ல, 25 வயசுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். அழைச்சிட்டு வந்து விடுங்க. ஒரு சிறந்த கலைஞராக்கி உங்க முன்னாடி வந்து ஆடவும் பாடவும் நாங்க வழிவகை செய்கின்றோம். ஆசிரியர் பெருமக்கள் தயாரா இருக்கிறோம். நீங்க தான் வரணும் அவசியம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு வரலாம். வர விஜயதசமி வரைக்கும் அட்மிஷன் இருக்கு. அனைவரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அருமையாக நமக்கு பரதநாட்டியம் இசையை மிகச் சிறப்பாக வழங்கிய மாணவர்களுக்கும் தேவார மாணவர்களுக்கும் ஐயா அவர்கள் கோயில் சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்து அவர்களை வாழ்த்து வழங்குகிறார்கள், வாழ்த்து மகிழ்கிறார்கள். முதல்ல நம்மளுடைய அற்புதமாக இந்த நாட்டியத்தை அழகாக மாணவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களை முதல்ல போற்றுகிறோம். நம்மளுடைய நாட்டிய பேரொளி திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்களுக்கு முதல்ல பொன்னாடை போற்றி சிறப்பு செய்கிறார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. அதற்கப்புறம் நம்முடைய இசைப்பள்ளியில அற்புதமாக நம்மளுடைய ரகுராமன் ஐயா, தவுலாசிரியர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஒரு சில பாடல்கள்லாம் என்னுடைய மாணவி இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் படித்து அவங்க இப்போ ஆசிரியராக இருக்காங்க. நிறைய ஸ்கூலில் வந்து அவங்க கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும் பொழுது நான் சொன்னேன்னா தட்டாமல் தவறாமல் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க அரசு விருது வாங்கியிருக்காங்க. கலை வளர்மணி வாங்கியிருக்காங்க. பேர் வளர்மதி. அரசு பட்டம் வாங்கினதும் வளர்மணி. அந்த குழந்தை தான். இவன் நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். நான் எந்த ப்ரோக்ராம் சொன்னாலும் இது வரைக்கும் தட்டினதில்லை, மேக்சிமம் வந்துடுவா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சிவகாம சுந்தரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அவள் இதெல்லாம் கம்போஸ் பண்ணா ரொம்ப நல்லா பண்ணான். ஒரு சில குழந்தைகளை வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து மேடையில் கூப்பிட்டு அவங்க இது பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, என் குழந்தைகள் வளர்ச்சி தான் என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு நான் இது வரைக்கும் இருக்கோம். இதுக்கு ஆதரவாக இந்த அரசுக்கும் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த அடுத்த ஐயா பேசுவார்கள். அடுத்த வாய்ப்புகளுக்கு காத்திருக்கிறான்னு சொல்றாங்க. அடுத்ததான் நமக்கு குரலிசை ஆசிரியராக சண்முகானந்தம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார். தொடர்ந்து இதுவரை உங்களிடம் தேவாரங்களையும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடியனுக்கும் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிறார்கள். சிவாய். மாணவர்கள் இப்பொழுது மாணவர்களுக்கு அழகாக பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிற சா வளர்மதி அவர்கள்
அரசின் உயரிய விருதான கலை வளர்மணி என்ற அழகான ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார். அடுத்தது மோ குணசுந்தரி, அடுத்தது பே ரம்யா அவர்கள், செல்வி கே நித்ய தர்ஷினி அவர்கள். போத்துங்க நீங்க போத்துங்க சின்ன பசங்க தானே. குணசுந்தரி அவங்களுக்கு போத்துங்க. பேர் ரம்யா அவர்கள் வாங்கம்மா. கே நித்ய தர்ஷினி அவர்கள், செல்வி நித்ய தர்ஷினி, செல்வி பூஜா தேஜாஸ்ரீ, தொடர்ந்து கோ தமிழரசி, வாங்க வாங்க வாங்க. தொடர்ந்து சூப்பா ஹரிணிஸ்ரீ, தொடர்ந்து வே தேவதர்ஷினி, தொடர்ந்து ரா யுவஸ்ரீ, தொடர்ந்து ரா மீனாட்சி, யுவஸ்ரீ, போடுங்க போடுங்க போடுங்க, மீனாட்சி. தொடர்ந்து அதற்கப்புறம் நம்மளுடைய தேவார மாணவர்கள் இங்கே வரும்படி அன்போடு அழைத்து வழங்குகின்றோம். கிருபானந்தன் பாபா தம்பி, கிருபானந்தன். தொடர்ந்து லோகேஷ் கண்ணாவா. தொடர்ந்து ஸ்ரீதர், திருமுறை செல்வன் ஸ்ரீதர், தொடர்ந்து ஹரிஷ், ஹரிபிரசாத், குமரன், தொடர்ந்து தினேஷ், தொடர்ந்து மோகன், தொடர்ந்து குகன், சிறப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் வருகை தந்து அழகாக பாடினார்கள். இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் ஜவஹர் பள்ளி என்ற அருமையான ஒரு சனி ஞாயிறு நடக்குது. பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றார் ஐயா அவர்கள். பரிசு கொடுங்க. குழந்தைங்க நீங்களும் வாங்கிங்க, அவங்க வாங்கின உடனே நீங்க வாங்க. ஒளி மிக அருமையாக அமைத்து கொடுத்த அன்பு நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பாக இருந்தது. அருமை எப்பவுமே சிறப்பாக வைப்பார். இந்த தடவை ரொம்ப அருமையாக இருந்தது. தேவார மாணவர்கள் வாங்கிக்கிங்க. அப்படி தொடர்ந்து வாங்கப்பா, வந்து வாங்கிப்பா. ஒலி மிக சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்த கணபதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள். குழந்தை எல்லாரும் வாங்கிக்கிங்க. குகன், ஸ்ரீதர் 2 பேருக்கு தனியாக வாங்கிக்க. இன்னும் 2 பேர் சரி சரி வாங்கி. நாம் ஏற்பாடு செய்து கொடுத்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் கோயில் நிர்வாகத்தின் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நம்முடைய தேவார மாணவர்கள் பெருமளவாக வந்திருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்த அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் மோகன்வேல் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவேற்றது. அடுத்த வாய்ப்புகளுக்கு நாங்கள் சரியாக வருகை தந்து சிறப்பாக நடத்தி தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி நன்றி. வான்கில் வடாதி பெய்க மணிவிளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள்
வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்ல தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. கவலையா செய்யா கொஞ்சம் ஐயா வாங்க. கொஞ்சம் பின்னாடி வந்து எடுங்க, ஃபுல்லாக கவர் ஆகும். அப்படி இல்லைங்க ஐயா, பெரிய போட்டோ எடுங்க. அருமையாக நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நாளைக்கு பேப்பர்